எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், மற்ற நடிகர்கள் பேர்லாம் எனக்கு தெரியல. பட் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோயின்லாம் கூட நல்ல கலையான நடிப்புக்கு ஏற்ற ஒரு முகம். மற்றபடி பர்சனாலிட்டிலாம் பேச வரல. பட் பர்சனாலிட்டி ஓகே தான். இந்த கதாபாத்திரம் ஓகே தான், நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த அம்மா கதாபாத்திரம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அல்டிமேட் அப்படின்னு படத்தில் சொல்கிறதுக்கு படத்துடைய மேக்கிங் அல்டிமேட். உண்மையாகவே கருணாஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கதாபாத்திரம். போகும் இடம் வெகும் தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த படத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதை சொன்னால் கூட படம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்செல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்றும் கதை கிடையாது. ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு ஆர்ஜே பாலாஜி. அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய டான் உள்ளே இருக்கிறாரு செல்வராகவன். இன்னும் ஒரு டீம் இருக்குது. ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த ஜெயிலே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு. இன்னொரு டீமும் கண்ட்ரோலில் வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இன்னொரு கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்மாவோடே வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பாலாஜி. கல்யாணத்துக்கு முன்னாலே கள்ள கொடுத்தனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதாநாயகியோட சேர்ந்து. இவரும் 3 வருஷம்னு சொல்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாலே. ஸோ இப்படி வந்துட்டு வெளியில் இன்னொரு கதை சொல்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன் எதிர்பார்க்குறாரு வேறு ஹோட்டல் வைக்கணுங்கிறதுக்காக. அந்த லோனை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னவர் திடீர்னு செத்து போயிடுறாரு. ஸோ அந்த கொலைப்பழையில் மாட்டிக்கிட்டு இவர் உள்ளே வர்றாரு. ஏன்டா இவர் அந்த கொலைப்பழையில் மாட்டினார் அப்படின்னா, இவங்க படத்தில் சொல்லியிருக்கிற டீட்டெயில். அந்த வீட்டுக்கு பைப் ரிப்பேர் பண்ண போகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் போனதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்றாங்க, இவர் தாங்க அந்த நேரத்தில் இங்கே வந்தார் சொல்லி. ஸோ அதனால் அவர் ஜெயிலுக்கு வந்துடுறாரு. எப்பயுமே பொதுவாக நம்ம ஜெயில் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பாவி கதாநாயகன் ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்குவார். ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தண்டனக்கா டான்லாம் உள்ளே இருப்பாங்க. இவரை வம்புக்கு இழுப்பாங்க, அடிப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பொங்கி எழுந்து கட்டடத்தெல்லாம் உடச்சி போட்டுருவார், அடித்து தம்சம் பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் இவருக்கு. எதையாவது ஒன்று டீட்டெயில்டாக ஒழுங்காக சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை இவங்க வந்து இந்த இட்லி கடைன்னு ஆரம்பித்தாங்க அந்த போக்கில் போயிருக்கணும். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவர் ஜெயிலில் மாட்டிக்கிட்டார், ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல கதை தான். சரி, ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே வராரு அப்படின்னு சிம்பிளாக உள்ளே வந்திருந்தாங்கன்னா, இங்கே ஜெயிலுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக சீனை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா அரைச்சமாவு தான். ஒரு ஹீரோ உள்ளே வராரு, உள்ளே ஒரு தண்டனக்கா டான் இருக்கிறாரு, இவங்களுக்குள்ளே முட்டியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. கீரியும் பாம்பும் மோத போகுதுங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மோதுவாங்க. இப்படி படம் போகும். ஸோ 2 கட்டம் இல்லாமல், இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல், என்ன சொல்ல வரோன்னு தெரியாமல் கடைசியில் இந்த கதை என்ன கதைங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. யார் இல்லை நீங்கள் புரிஞ்சுங்க, யார் அந்த ஜெயிலை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார் நீங்கள் புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. இடைவேளை வரைக்கும் இந்த படத்தை உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய சிறப்பு அப்படிங்கலாம். எப்படா படம் முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்பா இப்போயாவது விட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் தப்பிச்சு ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த படம் நான் பெரிய அளவில் எதிர்பார்த்தேன். ஒன்று ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்று செல்வராகவன். செல்வராகவனை கொடுக்குற பில்டப் வந்து பார்த்திங்கன்னா, சில்வஸ்டர் ஸ்டாலின், அர்னால்டுக்கு கூட இப்படி வந்து எந்த ஒரு ஹாலிவுட் படத்துங்கள்லையும் இப்படி கொடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹைப்பு கொடுக்குறாங்க. பட் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வீணாக்கணுமோ அந்தளவுக்கு வீணாக்கி வச்சுருக்குறாங்க. நட்டி ஓப்பனிங்லேயே வராரு. பட் அவருக்கு பெருசாக கதாபாத்திரம் கிடையாது. வந்து ஏப்பம் விட்டுட்டு போகிறார், ஒரு 4 ஏப்பம் நறுக்காக விட்டுட்டு போகிறார். அது தவிர அவர் ஒரு எண்ணம் படுத்த வரல. இந்த எஸ்பி அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வர்றார். யாரோ முகம் தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோவை இல்லை ஒரு வில்லனையோ அவரை நடிக்க வச்சுருந்துருக்கலாம். அது ஒரு நல்ல கதாபாத்திரம். பட் வந்து பெருசாக வந்துட்டு அவர் எதையுமே கன்வே பண்ணாமல் போயிட்டார். அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா கடைசியில் ஆர்ஜே பாலாஜியெல்லாம் அவரை போட்டு குத்தும்போது அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நம்ம நிறைய ஜெயில் படங்கள் பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு விருமாண்டி, தலைநகரம், வட சென்னை, இன்னும் நிறையா சொல்லலாம். படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஜெயில் சண்டையெல்லாம் வந்துட்டு பிதாமகனில் விக்ரம் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பார். சூப்பர் ராயன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி இந்த படத்தில் வர சண்டை காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையிலையும் மொக்கம் படு மொக்கையாக இருக்குது. அந்தளவுக்கு போட்டு வீணாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். கொடுத்த ஹைப்புக்கு செல்வராகவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். சமீபத்தில்
பெரிய பெரிய படங்கள்லாம் கூட மண்ணை கவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் 2 இருக்கட்டும், வேட்டைன்னு வந்து தப்பிச்சதே பெரிய பாடு அப்படிங்கிறாங்க. கோட்டு மிகப்பெரிய டிசாஸ்டர். கக்குவா வர அளவுக்கு அடித்து அதை காலி பண்ணாங்க. ரிவ்யூ பண்ணவனெல்லாம் தேடினாங்க. ரிவ்யூலாம் பண்ணக்கூடாதுலாம் சொன்னாங்க. ரிவ்யூ பண்ணலாம் எப்படிங்க ஒரு படம் வந்துட்டு நல்லா இருக்குங்கிறது கூட ரிவ்யூ தானே. நல்லா இல்லைங்கிறத மட்டும்தான் இவங்க ரிவ்யூவாக பார்க்குறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட ரிவ்யூ தானே. ஒரு படத்துக்கு விமர்சனம் பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுதான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கும். படம் பார்க்குறது பார்க்காது அவங்களுடைய சொந்த விருப்பம். நம்ம பிடிச்சி கட்டி பிடிச்சி அடிச்செல்லாம் வந்துட்டு ஓடிடி மாதிரி உள்ளே பூந்து நீ படம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வைக்க முடியாது. படம் பார்க்குறது பார்க்காது அவன் விருப்பம். பட் நல்லா இருக்குன்னு சொல்கிறது கூட ரிவ்யூ தான். அதை வந்துட்டு முதல்ல இவங்கெல்லாம் ஏற்றுக்கணும். அப்போ ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னா நல்ல படமாக எடுங்க. ஏன் பொய் சொல்கிறீங்க? 2000 கோடி நாங்கள் சம்பாதிக்க போகிறோம், 3000 கோடி சம்பாதிக்க போகிறோம்னா ஏன் கதை விட்றீங்க? அப்போ அதுக்கு ஒர்த்தா இருக்கணும்னு நினைப்பானா இல்லையா? 200 1000 ரூபா வரைக்கும் டிக்கெட் கொடுத்து பார்க்க போகிறோம். அவன் காசு செரிக்கணுமா இல்லையா? ஸோ அதுக்கு படம் பண்ணுங்க. அது உங்களுடைய கடமை இல்லையா? ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வீணாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேக்கிங் அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா மேக் பண்ணியிருக்கிறாங்க. பட் எதை மேக் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதை இவங்க சரியாக மேக் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. பாலாஜி சக்திவேல்லாம் இருக்கிறாரு. பட் எனக்கு என்னமோ பெருசாக இந்த படம் மனசில் நிற்கல அப்படின்னு தான் சொல்லணும். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.